23வது சங்கீதம் 5வது வசனம். தலையில கை வச்சு படிக்கலாமா? என் சத்துருக்களுக்கும். அப்படி தலையில கை வைங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் தலையை மீண்டும் சொல்லாமா? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு பிரதிபலிக்கும் ஆண்டு என்று சொன்னார்கள். அப்படியாக உங்களுக்கு அது அறிமுகப்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே ரொம்ப அதை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் என் உள்ளத்திலே புதிதான காரியங்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் பேசின வார்த்தைகளை அறிந்தேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த சங்கீதத்தை நீங்கள் பல 100 முறைகளுக்கு மேலாக தியானித்திருக்கலாம், செய்திகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய காரியமாக, இன்றைக்கு நம்மை பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிற இந்த காரியம், என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த காரியம் ரொம்ப விசேஷமான காரியம். அங்கே என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஒரு கணம் வேதாகமத்திலே நமக்கு தெரியும். எண்ணெய் என்றால் இதை குறித்து நீங்கள் எல்லாம் சொல்லிவிடுவீர்கள். அநேக விதமான பிரசங்கம், அநேக விதமான காரியங்கள், என்னன்னா என்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீர்கள். எண்ணெய் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்று வேதத்தில் அநேக இடங்களிலே இதை குறித்து நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே வெளிப்படுத்துவதற்கு, தன்னை புதிதாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு, தன்னை ஒரு பிரதிபலிப்பதற்கு இந்த வார்த்தைகள், இந்த வசனம் இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. வீடு சொல்லாம என் தலையால் நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம், சொல்லுங்களேன், என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நிரம்பி வழிஞ்சா ஒரு இடத்துல நிற்குமா? அது போய்கிட்டு இருக்குமா? சொல்லுங்களேன் எல்லாரும். நிரப்பப்படணும் இல்லை, நிரம்பணும் இல்லை, நிரம்பி அதுக்கு முடிவு கிடையாது. ஹல்லேலூயா. அதுக்கு முடிவு இல்லை. அப்போ பாத்திரம் நிரம்பி வழியும்னு சொன்னா அங்க ஊத்தணும். அப்படிதானே? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஊத்துறது நிறுத்தப்பட்டுட்டா நிரம்பி வழியாது. ஊத்துறனா எங்க இருந்து ஊத்தணும்? ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணியை ஊத்துறீங்க, எதையா ஊத்துனா எங்க இருந்து ஊத்துவீங்க? ஹல்லேலூயா. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் நம்மளுக்கு தெரிந்த வேத பகுதி. ஒரு 2 பகுதிகளே உங்கள் மத்தியிலே. இதை தொடர்ந்து நாளைய தினத்தில் நான் பேச போகிறேன். ஆவியானவர் நான் பேசணும்னு சொல்லல, நாளைய தினத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இதை குறித்து தான், திருச்சபையை குறித்து, திருச்சபை இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து, தன்னை எப்படி ஆண்டவர் பிரதிபலிப்பார், நாம் எப்படி பிரதிபலிக்கப்படுவோம் என்பதை குறித்து இந்த 2 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 நாட்களும் என்னோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்ச நேரத்துக்குள்ளாக, இந்த காலை வேளை எனக்கு நேரம் இல்லை, இந்த காலை கொஞ்ச நேரத்துக்குள்ளதாக தேவன் என்னோடு கூட பேசினது. இந்த 3 நாட்களும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. படிங்கள், இந்த வசனத்தை படிங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. உன் தைல குப்பியை எடு, தைல குப்பியை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு நான் சொல்கிற இடத்துக்கு போன்னு சொல்கிறாரு. உடனே சாமுவேல் வாயிலிருந்து சொல்கிற வார்த்தை, என்னை சவுல் கொன்று போடுவானே. ஹல்லேலூயா. தைலத்தால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்னாடி சாமுவேல் ஒரு புது காரியத்திற்காக அங்கே அனுப்பப்படுகிறார். சாமுவேல் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, சவுல் இதை கேட்டால் என்னை கொன்று போடுவானே. ஆண்டவரே ஐடியா கொடுக்கிறார். நினைச்சா மறைக்கலாம்,
ஆனால் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லி அந்த ஊருக்கு போய் நான் பலியிட வந்தேன்னு சொல்லி என்று சொல்லி நமக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். அங்கே போய் அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது பலி விருந்து நடக்கின்றது. அங்கே 7 பேர்கள் கடக்க பண்ணுகிறான். 8வது ஒரு நபர் காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை அழைத்து வர சொல்ல, நேரடியாக கடந்து சொல்ல. நமக்கெல்லாம் தெரியும் அந்த வசனங்கள் எல்லாம், நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சத்தியத்தை நாம் கேட்டிருக்கின்றோம். காட்டில் இருந்து 7 பேர், சாமுவேலுக்கு தெரியல, யாருன்னு தெரியல. சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லல. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு ஆயத்தமாய் இருக்கிறவர்களே, இல்லை ஊழியம் செய்யாதபடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை உங்களை குறித்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை தேவன் இது வெளிப்படுத்துகிற ஒரு நாட்களாய் இருக்கலாம். ஒருவேளை இங்கே சாமுவேலுக்கு தெரியாது. நீ போ, ஈசாயினுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்கள ஒருவனை நான் தெரிந்து, அவ்வளவுதான். சாமுவேல் போயிட்டாங்க. 7 பேர். சாமுவேல் நினைச்சாரு முத ஆளுதான், ஒரு ஆளா போறாரு. இங்க சீட்ல உட்கார்ந்துருக்க அங்க ஆசனத்தில் உட்கார்ந்து திடீர்னு எழுந்திருப்பாரு. ஆண்டவர் உட்காரும்பாரு. அடுத்த நபர் உட்காரும்பாரு. அடுத்த நபர் உட்காரு. சாமுவேலுக்கு சலிச்சு போச்சு. ஆமா, யாரையா ஆண்டவர் கொண்டு. அப்பதான் இவ்வளவு பிள்ளைகளா காட்டுல வருதேன். 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நல்லா கவனிங்க. வேதாகமத்திலே இதுக்கு முன்னாடி தாவீதை குறித்து நம்ம பார்க்க முடியாது. தீர்க்க தரிசனத்திலேயோ மற்ற காரியங்களிலோ இதை குறித்து நமக்கு அதிகமாக கேட்க முடியாது. இப்போ காட்டில் நிற்கிற தாவீதுக்கும் தெரியாது எனக்கு என்ன சம்பவிக்க போகுது என்பது. தாவீதுக்கு அற்பமா எனப்பட்ட தாவீது, புறக்கணிக்கப்பட்ட தாவீது, கீழே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு தாவீது, அழகானவன், சௌந்தரியமா உள்ளவன், இன்னும் நல்ல சிவந்த மேனி. அவனுக்கு ஆண்டவர் அங்கே நல்ல காரியங்களை சொல்லுகிறார். அங்கே அழகு அவனை குறித்து சித்தரிக்கப்பட்ட. ஆனால் புறக்கணிக்கப்பட்டவன், பெற்றோரால் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு அங்கே தள்ளப்பட்டவன், காட்டில் உட்கார்ந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரோடு கூட உரையாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது. இப்போ ஆட்கள் போகிறார்கள், அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். என கருமையான திருச்சபை மக்களே, ஊழியர்களே, தேவன் உன்மேல் சால்வை போடப்படுவதற்கு முன்னமே உன்னை குறித்திருப்பார் என்று சொன்னால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு, உன்னை பெற்றவர்களுக்கு, இல்ல உன் ஊழியருக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே சாமுவேலுக்கு தெரியாது, யார் என்று தெரியாது. ஒவ்வொரு நபராய் அங்கே ஈசாய் அங்கே கொண்டாந்து நிறுத்துகிறான். அங்கே சாமுவேல் எழுகிறார். உடனடியாக ஆண்டவர் உட்கார சொல்லுகிறார். இவன் அல்ல, எழுகிறார். கடைசியில் காட்டிலே இருக்கிறவரை ஓடோடுகிறார்கள். ஊர் ஜனங்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள் தாவீதை. இப்ப 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்லா கவனிங்க. அவர் வேலை முடிஞ்சது. தைல குப்பி எடுத்து, நமக்கு தெரியும், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். அல்லேலூயா. இங்கே இடையிலே சில காலங்கள் தாவீது யாருக்கும் தெரியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டான். தைல குப்பியை எடுத்து அங்கே சாமுவேல் அபிஷேகத்தோடு கூட ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார் என்று போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த தாவீதை குறித்து சவுலுக்கும் தெரியாது, ஜனங்களுக்கும் தெரியாது. அரசன் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். இப்ப இடையிலே ஒரு காரியம் நடக்கின்றது, நமக்கு தெரியும். 17ஆம் அதிகாரம் 29வது வசனம். வேகமாய் படிக்கலாம். 17 29வது வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி, போதும் போதும் போதும். அவனுடைய அப்பா அனுப்புகிறார். இங்கே பாளையத்துக்கு வருகிறான்.
லட்சத்துக்கு மேலானவர்கள் ஒரு பக்கம். நமக்கு தெரியும், இதெல்லாம் நிறையா சண்டே கிளாஸ்லேருந்து கேட்டிருக்கோம், சண்டே கிளாஸ்லேருந்து விபிஎஸ்ல எல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அண்ணன்காரன் இவனை கிண்டல் பண்ணுகிறான், வித்தியாசமாய் பேசுகிறான் சொந்த அண்ணன். அப்பொழுது சொல்லுகிற தாவீது சம்பந்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவனுடைய வாயிலே பேசுகிறார். அங்கே தெளிவாக அங்கே இந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அந்த வசனத்தை படியுங்கள். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, போதும், நான் இப்பொழுது செய்தது என்ன? நீ என்ன இப்படி பேசுகிறாயே? இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த ஆண்டிலே தேவன் உங்களை வைத்திருப்பதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதுவரை தாவீதுக்கு தெரியாது. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று தான் பார்க்கின்றோம். இடையிலே அங்கே சவுலை பிடித்த பேய் ஓட்டுவதற்காகத்தான் அரமனைக்குள் போயிருந்தான் சவுல். அங்கே தாவீது சவுலுக்கு பேய் ஓட்டுவதற்காக, சவுலை எப்பொழுதெல்லாம் அந்த கெட்ட ஆவி பிடிக்கிறதோ அப்பமெல்லாம் இசைக்கருவியை வாசித்து பாடல் பாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவனுடைய பிசாசு, அவனை பிடித்திருந்த பிசாசு நீங்குகிறது. இதுதான் இப்போ தாவீதை வெளியே கொண்டு வருவதற்கு, தாவீதை முடிசூட்டுவதற்கு, தாவீதை அங்கே பாத்திரம் நிரம்பி வெளியே வைப்பதற்கு அங்கே ஒரு காரியம் தேவைப்பட்டது. அரசனுக்கு பேய் பிடிக்க வைத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தால ஒரு காரியம் தேவைப்பட்டது, பெரிய ஒரு பாளையம், பெரிய ஒரு யுத்தத்தின் பாளையம். இது நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே கோலியாத் நம்ம எல்லாம் தெரியும். ஏதாவது பிரச்சனை வந்தா கோலியாத் நிக்கிறான், ஏதாவது காரியம் வந்தா கோலியாத்தை போல. இன்னைக்கு பாட்டம் அப்படி எல்லாம் இப்படி. ஆனால் ஒரு காரியம் இங்கே நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அபிஷேகம் பண்ணின தாவீதை, பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பின தாவீதை அங்கே என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஆண்டவரால் எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி இங்கே தாவீதை வெளியே பிரகடனப்படுத்துவதற்கு, இங்கே தாவீதை அங்கே பிரதிபலிப்பதற்கு, அங்கே சவுலுக்கு பேய் பிடித்தது. இங்கே ஒரு யுத்தத்தையும் கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. யுத்தம் மீண்டுமாய் சொல்லுகிறேன், 14ஆம் அதிகாரத்திலே இதே பெலிஸ்தர்களை ஓட ஓட விரட்டினவன் தான் தாவீதும் தாவீது சேனையும். நீங்கள் புரட்டி படிக்க வேண்டாம், வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். வேகமாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். இப்பொழுது படிக்க வேண்டாம், என்னை பாருங்கள். இப்பொழுது இங்கே கவனியுங்கள். நீங்கள் பைபிளை திறக்க வேண்டாம், என்ன பாருங்க. ஏன்னா நான் எதுவுமே எழுதி வைத்து விட்டு பேசுவதில் வசனத்தை மட்டும் குறித்து வைத்திருக்கிறேன். அங்கே 14வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இதே பெலிஸ்தர்கள், இதே பெலிஸ்தியர் கூட்டம், அந்த பெலிஸ்தியர் கூட்டத்தை ஓட 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 துரத்தி அடித்து கொள்ளையடித்தார்கள், கொள்ளையிட்டார்கள், ஓடினார்கள். அநேகர் அங்கே மரித்து போனார்கள். அப்போ இந்த கோலியாத் இருந்திருப்பானா, இருந்திருக்க மாட்டானா? புரியலையா? புரியுதா இல்லையா? தமிழ்ல தான் பேசுறேன். புரியுதா இல்லையா? கோலியாத் இருந்திருப்பானா, இருந்திருக்க மாட்டானா? அப்பமா ஒரு படைக்கு தலைவனாகவோ இல்லை போர் வீரனாக வந்திருப்பானா, வந்திருக்க மாட்டானா? அப்ப இதே கோலியாத்தை ஓட ஓட விரட்ட செய்த ஆண்டவர், இதே கோலியாத்தை சவுல், யோனத்தான், அவனோடு கூட உள்ளவர்களும் ஓட ஓட விரட்டி பெலிஸ்தர்களை கொள்ளையடித்தவர்கள் அங்கே பேர் போடவில்லை. ஆனால் கட்டாயம் அப்பொழுது பிறந்து வரவில்லை ஒரு ராட்சதன் உருவம், அப்பொழுது பிறக்கவில்லை. கட்டாயம் பெலிஸ்தர் படையிலே அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இவன் இருந்திருப்பான், உண்மை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இங்கே 17வது அதிகாரத்திலே ஓட ஓட விரட்டப்பட்ட அந்த பெலிஸ்தன் இப்ப ராட்சதனாக நின்று கொண்டிருக்கிறான். எல்லாரும் நடுங்குகிறார்கள், ஒரு தாவீதை பிரதிபலிப்பதற்காக ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. மறைந்திருக்கிற எண்ணெய், என்மேல் ஊற்றப்பட்ட அந்த எண்ணெயின் அபிஷேகம், ஐயா நான் நிரம்பி வழிவதற்காக என் பாத்திரம் நிரப்பப்பட்டு இருக்கிற அந்த அபிஷேகம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகம் மறைந்திருப்பதற்கு அல்ல, அதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணினார்.
என்னை பிரதிபலிப்பதற்கு, என்னை பிரபலப்படுத்துவதற்கு என் மேல் வைத்த அபிஷேகம். என் அன்பு ஊழியக்காரர்களே, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களே, தயக்கம் காட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களே, என் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் கர்த்தர் உன்னை பார்த்து தெள்ள தெளிவாக சொல்லுகிறார், இடையிலே உனக்கு ஒரு கோலியாத்தின், அங்கே இடையிலே ஒரு பாளையம் தேவைப்பட்டது. அரசனுக்கு உன்னை ஆட்கொண்டு உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அரசனுக்கு பேய் பிடிக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். இங்கே ஒரு பெரிய யுத்தம் தேவைப்பட்டது. சின்ன மனுஷனாய், புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாய், ஆனால் என் தேவனால் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறவன் பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு ஒரு பெரிய யுத்த களம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. எங்க கோலியாத்தை வந்து நிற்கிறான். நமக்கு தெரியும் இதெல்லாம். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, உன்னையும் என்னையும் பிரபலப்படுத்துவதற்கு ஒரு கோலியாத்து தேவையாய் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கோலியாத் இல்லை, சவுலுக்கு பேய் பிடிக்கும்படியாய் கர்த்தர் செய்த காரியத்தை போல உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை உன் பெற்றோர்களாய் இருக்கலாம், உறவுகளாய் இருக்கலாம், இல்லை வித்தியாசமான கோணத்தில் நீ மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அது சாதாரணமானதற்கு அல்ல. யாருக்கும் தெரியாத தாவீதை, யாருக்கும் தெரியாத பெத்லெகேம் நகரத்திலே அந்த ஈசாய் மகனாய் புறக்கணிக்கப்பட்டு காட்டிலே கிடந்த தாவீதை எல்லாரு கண்களுக்கும் முன்பதாக மேலோங்கி நிற்க செய்வதற்கு ஒரு கோலியாத்து தேவைப்பட்டது. இப்பொழுது சின்னவரை கர்த்தர் பெரிதாக மாற்றினார். அதே போல உன்மேல் என்மேல் போடப்பட்ட இந்த அபிஷேகம் ஒரு நாள் தாவீதை பிரபலப்படுத்த, தாவீதை வெளிப்படுத்த கர்த்தர் தூக்கினதே போல கர்த்தர் தூக்கிற காலம்தான் இந்த காலம். நல்லா கதத்தை மறுபடுத்தலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன். உன்னை வெளிப்படுத்து, உங்களை வெளிப்படுத்துவதற்கு, உங்களை பிரதிபலிப்பதற்கு கோலியாத் அவசியம். அப்போ கோலியாத்னா எனக்கு எதிராக வந்து நிற்கிறான், எனக்கு அப்படி இப்படிங்கிற சிந்தனை இருக்குதுன்னு சொன்னா அது சரியானதா? சொல்லுங்களேன், சரியானதா? நான் கடந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரிசாவிலே டால் என்கிற ஒரு கிராமத்திலே தேவனுடைய ஊழியத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த இடத்திலே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஏற்கனவே நான் கடந்த முறையை, அதுக்கு முந்தின முறையை சொல்லியிருக்கிறேன். பதன்பூர் என்கிற இடத்திலே கந்தமால் கலவரம் நடந்த நாட்களிலே ஒரு பெட்ரோல் பங்க், அங்கே இருக்கிற ஒரு 4 ரோடு சந்திக்க இடத்துல ராஜியா மாஜி என்கிற 21 வயசு மகளை ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு பெட்ரோல் ஊற்றி உயிரோடு கொளுத்தினார்கள் பஜரங் தளத்தினர். அந்த இடத்துல தான் அதுக்கு 3 மாதத்துக்கு பிற்பாடு கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தார், சத்துருவை வெட்கமடைய வைத்தார். அது அன்னைக்கு அவசியமாக இருந்ததுன்னு சொன்னேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது ஞாபகம் வரும்பொழுது அந்த பெட்ரோல் பங்கில் நிற்கும் பொழுது ஒரு ஜீப் உள்ள உட்கார்ந்துருந்தேன். எனக்கு பக்கத்தில் 2 அம்மாமார்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு கிராமத்துக்கு போகுது. அப்போ தான் ஊழியம் அங்கே தொடங்கணும். ஒரு 15 அந்த கந்தமால் கலவரம் நடந்த நாட்கள். பக்கத்தில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். 2 பக்கமும் 2 வயசான அம்மாக்களுக்காரும் வெளியே எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வந்த பாஸ்டர் வெளியே நிற்கிறாங்க. பாஸ்டர் சாம்சன் சொல்லி ஒரு 3 பூசாரிகள் உள்ளே வந்தாங்க. சாமியார்கள் 3 பேர் கையில் சூலாயுதம் வைத்திருந்தாங்க. கையில் இந்த ஏற்கனவே நான் போன மாதிரி சொன்ன ஞாபகம் இருக்கிறது. கையில் இந்த கமண்டலம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் காசு வாங்கிட்டு வந்தான். இது ஜீவ் பக்கத்தில் வந்தாங்க. வந்த உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், எங்கள் இப்போ வந்து காசு கேட்டால் நான் காசிலிருந்து வர்றேன், எனக்கு பணம் கொடுத்தா மோட்சத்துக்கு போகலான்னு சொல்லு. பாஸ்டர் சொன்னார், அந்த சாம்சனுங்க அந்த சகோதரன் சொன்னார், எங்கள் குருஜி உள்ளே இருக்கிறாரு, வெளியே வந்து உங்கள் தலை மேலே கை வச்சா எல்லாம் நீங்கள் இப்போவே மோட்சத்துக்கு போயிருவீங்கடான்னாரு. எனக்கு வேர்த்து வடிது. பயம், உண்மையிலே பயம், பயம் உண்மையிலே. 2-3 முறை சொல்லி அவர் சிரிக்கிறார். வந்தால் உள்ளே உத்து பார்த்தா 3 பேரும் சேர்ந்து தலையை உள்ள அந்த டோர் கீழே கிளாஸ் இறங்கி உத்து பார்த்தான். கையில் வச்சுற எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஓன்னு கத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தாங்க. அதில் இருந்த எல்லா ஜனங்களும் பெட்ரோல் பேங்கினுடைய ஓனர் முதற்கொண்டு வந்து காலில் விழுந்து குறிச்சி என்னை ஆசீர்வதிங்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இப்பொழுது டால் என்கிற இடத்திலே ஒரு மகிமையான கூட்டத்தை கடந்த நாட்களில் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். பலவிதமான அற்புதங்களை கர்த்தர் கடந்த செவ்வாய்க்கிழமை மத்தியானத்தில்
ஆனால் மக்கள் அப்படியே காத்திருந்தாங்க. போக லேட்டாச்சு. இன்னொரு இடத்துல கூட்டத்தை முடித்து விட்டு அந்த இடத்துக்கு போக லேட்டாச்சு. சின்ன கிராமம், ஒரு பெரிய ஒரு கிராமத்தில் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட மக்கள், எல்லாம் ஓடு வீடுகள் தான் எல்லாம். அந்த இடத்துல பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருந்தாங்க. கூட்டம் முடிந்து எல்லா உணவு இருந்து இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சாப்பிட்ட எல்லா தட்டுகளையும், அந்த சாப்பிட்ட தட்டுகள், சாப்பிட்ட எச்சுகள் எல்லாத்தையும் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அங்கே கூட்டி எல்லாத்தையும் எடுத்து வைத்தார் பெரியவர். முடிந்த பிற்பாடு கேட்டேன், இங்கெல்லாம் சபையில் ஆட்கள் இல்லையான்னு கேட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னாங்க, எங்கள் அப்பா தான் ஐயா அது, அவர் அந்த வேலையை ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாருன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளே வந்துட்டா அது கூட்டுற வேலை இல்லை, மேலே நிற்கிறல ஸ்வீப்பராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, தேவன் மேலையும் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது. ஹல்லேலூயா. இப்போ வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரியம் தேவைப்பட்டது. அங்கே கோலியாத் அங்கே உள்ள வந்தான். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கோலியாத்தும் இருக்கலாம், பேயும் உள்ள இருக்கலாம். அங்கே சவுலுக்கு பேய் பிடித்தது ஆண்டவரால் அனுப்பினார் கட்ட ஆவியை. பைபிள் அப்படிதான் சொல்லுது, சும்மா வரல. ஒரு ஆவியை கர்த்தர் அனுப்பினார். எப்பெல்லாம் அந்த ஆவி இறங்குதோ தாவி தேவைப்பட்டார். ஆனா யாருக்கும் தாவி தெரியாது. உன்னை வெளியிறங்கப்படுத்துவதற்காக, உன்னை புதுப்பிக்கிறது மட்டுமல்ல, உன்னை மற்றவர்களுக்கு முன்பதாக தன்னை உன்னை வெளியிறங்கப்படுத்துவதற்காக ஒரு கோலியாத் உள்ளே வரலாம். இப்ப தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு பிற்பாடு தாவீது 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 கடைசி வர பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தாவீதின் மைந்தன், தாவீது மைந்தன், தாவீதின் வேர் எல்லாம் பார்க்கிறோம். உன் வாழ்க்கையில தேவன் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினதோடு இருப்பல்ல, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கால வேளை இந்த வசனத்தை சொல்லும் பொழுது உடனடியாக எனக்குள்ளதாக ஒரு கேள்விக்குறி வந்தது. மீண்டும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். நான் சொன்னதை பிரசங்கம் பண்ணும்போது தான் 3 நாட்களாக உடனடியாக எனக்கு வார்த்தை கிடைச்சது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கர்த்தர் பேசின வார்த்தை. கொஞ்ச நேரத்திற்குள்ளதாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதில் இன்னொரு பகுதி எனக்கு காண்பிக்கும் போது உற்சாகப்படுத்தப்பட்டேன். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனம். படிங்க. யோவான் 21:9. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, போதும் 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 போதும். கரையில வந்து இறங்கணும். என்ன இருந்தது சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு சத்தம் கேட்கணும். நெருப்பு எரிகிற குச்சி வச்சு அடுப்பை தள்ளி இல்லை. அந்த கடற்கரையில் எங்கேருந்து கறியை கொண்டு வந்தாங்கன்னு போகல, கறி நெருப்பு போடப்பட்டிருந்ததும் சொல்லுங்களேன், அது மேலே மீனும் அப்பமும், அப்படிதானே? இப்போ கறினா என்னது? கறி எப்படி தயாரிக்கிறோம்? கறியை எப்படி தயாரிக்கிறாங்க? விறகுதான் கறி, அப்படிதானே? ஆனா விறகு எரிகிற நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியும். அது சூடு அதிகமா இருக்குமா? தணலா இருக்கிற கறி சூடு அதிகமா இருக்குமா? இது சத்தமா எனக்கு இந்த பக்கம் என்ன வாய் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்களேன். நெருப்பு எரிது சூடு அதிகமா இருக்குமா? தணல் சூடு அதிகமா இருக்குமா? தணல், அப்படிதானே? நெருப்பு எரியதை விட நல்ல தணல் அப்படியே இருந்தா எவ்வளவு தூரத்துக்கு பார்த்தாலும் நெருப்பு எரியுது கொஞ்சம் தூரத்துக்கு தான் தெரியும், தணல் ரொம்ப தூரம் தெரியும், அப்படிதானே? சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். ஆனா விறகுதான் முதல்ல, விறகுதான் அது, அப்படிதானே? அந்த விறகு சமைக்க அவ்வளவுதான். ஒரு தண்ணியை சுட வைக்கலாம், ஒரு சமைக்கலாம், எல்லாத்துக்கும் செய்யலாம். ஆனா ஒரு கறி, அந்த நெருப்பு இரும்பையும் உருக்கும், தங்கத்தையும் உருக்கும், வெள்ளியும் உருக்கும். நல்ல கைதறி கர்த்தரை மையப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விறகு எரிகிற அந்த தீ ஏதோ நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் தெரியலாம், ஆனால் அங்கே தகிக்கிறது. இது பிரதிபலிக்கிற ஆண்டு என்று சொன்னாங்க பாஸ்டர். எனக்கு நான் சும்மா காலையில் பேசுறேன், என்ன பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே தெரியலையே என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் நேற்று தினத்தில்.
அப்போ அவங்க சொன்ன நேற்று தினத்தில் பிரதிபலிக்கும் ஆண்டால் ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க, வேற இப்படிலாம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. தணல் இருக்க இடம் அப்படியே அப்படிதானே சொல்லுங்களேன். இப்போ கறி எப்படி உருவாகுது? விறகைய மூட்டம் போட்டு நல்லா அடுக்கி அதில் கருவ மரத்து ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லுகிற புளிய மரம், ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லுகிற கருவேல மரம், அப்படிதானே? ரொம்ப சூடாக இருக்கிறது. இன்னைக்கு ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்கிற கருவேல சீமக்கருவை. சீமக்கருவையினுடைய வேர் ரொம்ப சூடாக இருக்கும். அது மாதிரி தங்கத்தை உருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கறி இருக்குது. என்ன கறி தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? யாரா தங்க வேலை செய்யறதுங்களா தெரியும்? தங்க ஆசாரிகள் இருந்தா யாரும் சொல்றாங்க? இல்ல, முந்திரி மரத்தினுடைய கறி தான். ஏன்னா அது வெடிக்காதான். நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தங்க வேலை செய்கிற ஆசாரியர் சொன்னவங்க உமி போடுவாங்க, ஆனா அதுக்கு மேல அதில் போடுற அந்த கறி இருக்கு பாருங்க, வெறும் உமியில உங்களுக்கு இதாகாது. அதை சுற்றி உமி போட்டிருப்பாங்க, ஊடை கறி போட்டிருப்பாங்க. அந்த கறி வெடிக்காது, ஆனால் தங்கத்தை உரிக்கிறோம். இன்னொரு கறி இருக்குது, பல ஆண்டுகளாக மண்ணிலே கிடந்து பக்குவப்படுத்தப்பட்ட நிலக்கரி, அப்படிதானே? அது பெரிய கொதிகலனை செய்து இன்னைக்கு மின்சாரத்தை தயாரிக்கிற அனல் மின்சாரத்துக்கு பயன்படுது, அப்படிதானே? விறகு எதுக்கும் உதவாது. விறகா இருக்கமா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். விறகு எரிஞ்சா முடிஞ்சு போகுது, அது சமைக்க மட்டும்தான். அது இப்போ இல்லை, இப்பெல்லாம் கேஸ், இப்பெல்லாம் மற்றெல்லாம் போயிட்டோம், இப்பெல்லாம் இல்லை. ஆனால் விறகு கரிய ஆகிட்டுனா என்னைக்கும் பயன்பாடு. அது மாத்தமே இல்லை, சாம்பல் ஆகிற வர அந்த கறி அன்னைக்கும் பயன்பட்டது, இரும்பு உருக்க பயன்பட்டது, இன்னைக்கும் கறி. நான் இப்போ அதாவது திங்கக்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை தான், ஒரிசாவில் பதையன்பூருங்க இடத்துல வெளியே ஒரு டீ சாப்பிடலான்னு சொன்னேன். நிப்பாட்டினாங்க. அந்த டீ கடை ஒரு நிறைய கூட்டம் இருந்தது, சாதாரண கடை. அப்போ அந்த ஊரில் உள்ள எங்கள் ஊழியக்காரர் ஸ்ரீகாந்த் மகானந்தருங்கிற பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அந்த சர்ச், ஒரு சின்ன சர்ச் அங்கே திறந்து வைக்க வந்திருக்கிறாங்க பாஸ்டர் அந்த ஃபீல்டுக்கு. டார்லி பார்லி என்கிற ஊர் பதையம்பூரில். அந்த பதையம்பூருக்குள்ளே போகும்போது அவர் ஒரு கடையை கூட்டு போனார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீன்னு சொன்னார். அங்கே பார்த்தா அவன் விறகு வைக்கலை, ஸ்டவ்வு கேஸ் வைக்கலை, ஒரு அடுப்பு, இங்கே இந்த இரும்பை உருக்க துருத்தி இப்போல்லாம் இந்த சுற்றுவாங்க பாருங்கள், நீங்கள் உலையில் பார்த்தா பார்க்கலாம், இரும்படிக்கிற உலையில், கொல்லம் உலையில் பார்த்தா பார்க்கலாம். அதை சுற்றிக்கிட்டே இருந்து நெருப்பள்ளி போடுறாரு, அதில் தான் பால் காய வைக்கிறார், எல்லாம் செய்கிறாரு. நெருப்பில் வருகிற எந்த உணவும் சுத்தமானது, உடலுக்கு ஆரோக்கியமானது. தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு சித்த மருத்துவர், பிரபலமான சித்த மருத்துவர், உண்மையிலே சொல்ல முடியும். நான் நெருப்புல சுடுற எதா இருந்தாலும் சரி, இங்க ஆண்டவர் அங்கே யோவானுக்கும் அங்கே 7 பேர் நிற்கிறான். 7 பேர் வாழ்க்கை முடிந்து விட்டது, ஊழியம் முடிந்து விட்டது. எனக்கு என்ன? பேதுரு பார்த்து ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார், தோமாவை பார்த்து ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார், யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தை, யோவானை பார்த்து ஒரு வார்த்தை. இந்த 2 பேர் பேர் போடல, 7 பேரை பேதுரு எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டையாய், தலைமை ஊழியராய், எல்லாத்துக்கும் முன்ன வர வேண்டும் என்று விரும்பின என் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கெத்செமனே பூங்காவிலே அவனை பார்த்து சொல்றாரு, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி 3 பேர் நிற்கும் போது பேதுருவை பார்த்து சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். என் அன்பு திருச்சபை மக்களே, என் அன்பு ஊழியரே, தேவனுடைய ஏக்க பெருமூச்சு உன்னிலை பிரதிபலிப்பதற்காக உன்னை திருச்சபைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உன்மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்துருக்களாய் இருக்கிற இந்த உலகத்திலே, சத்துருக்களாய் இருக்கிற இந்த உலகத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருவாய் மாறி இருக்கிற இந்த காலங்களிலே என் தேவன் உன்னை எதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? அவளுக்கு முன்னாடி ஒரு பந்தி, நம்மை பிரதிபலிப்பதற்கான பந்தி, கோலியாத் என்கிற ஒரு பந்தி. ஹல்லேலூயா. சாதாரணமாய் அல்ல, அங்கே ஒரு பந்தி தேவைப்பட்டது. பந்தின்னு எங்க சொல்லுவோம்? சொல்லுங்களேன், பந்தி எங்க சொல்லுவோம்? எங்க?
பந்தின்னு ஒரு வார்த்தை எங்க சொல்லுவோம்? சாப்பிட்ற இடத்துல எல்லா இடத்துலையும் பந்தின்னு சொல்லுவீங்களா? துக்க வீட்டில் போய் பந்தின்னு துக்காருன்னு சொல்லுவாங்களா? கல்யாண வீட்டில் தான் பந்தி. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒரு விருந்து சாலை ஆயத்தப்படுத்த போறாருங்க நம்மளை கொண்டு. அல்லேலூயா. அதாங்க பிரதிபலிக்கிறது. இங்கே 3.5 வருஷம் ஓடுனவர்கள் மீன் பிடிக்க போனான். அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, அவனுக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவரை விட்டு போயிடுச்சுட்டா, அழைப்பு பெற்றோம், அபிஷேகம் பெற்று எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் பாத்திரம் நிரம்பி இருக்குதுன்னு, சாப்பிட்டா போதும், நிரம்புனா போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னா, அங்கே ஒருதன் நிர்வாணியாய் கடலிலே மீன் பிடித்து கொண்டிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் மேல தேவன் விரும்பினாரே, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாது என்று கண்ணீர் வடித்தாரே என் ஆண்டவர் கெத்செமனிலே. நீ கல்லா இருக்கிறாய் சீமோனே, நீ பாறை, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன். நீ எதை கட்டுவாய் அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், எதை கட்டவிழுக்கிறாய் அது பரலோகத்தில் கட்டவிழுக்கப்படும் என்று ஒரு மனுஷனை குறித்து சொன்னாரே. அந்த மனிதன் மற்ற 6 பேரையும் கூட்டிட்டு கடலுக்குள்ள போறான். இவன் நிர்வாணமாய் கிடக்கிறான், ட்ரெஸ் இல்லாம. என்றைக்கு உன் அபிஷேகம் இழக்கப்படுகிறதோ, என்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நீயும் நானும் இல்லை ஊழியத்திற்கு அழைப்பு பெற்று ஊழியம் வேண்டாம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, பின்மாறி கொண்டிருக்கிறாயோ, அன்றைக்கு நினைத்துக்கொள் நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று சொல்லி நிர்வாணமாய் கடலுக்குள்ளே போய் நின்றான். இயேசு கிறிஸ்துவை 7 பேருக்கும் தெரியவில்லை, கடற்கரையில் இருக்கிறார்கள். என் இயேசு உன் கண்களுக்கு முன்னாடி தெரியாது. பெற்ற அபிஷேகம் வீண், பெற்ற ரட்சிப்பு வீண், பெற்ற காரியம் வீண், நான் பிரபலம் என்று சொல்லுகிறது வீண், நான் தீர்க்கதரிசி என்று சொல்வது வீண், நான் அந்நிய பாஷை என்று சொல்வது வீண் என்று சொல்லுவேன். இங்கே கடலுக்குள்ள போய் நிற்கிறான். நான் ஒரு விஷயம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக குற்றாலத்திலே ஒரு முகாமிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த சம்பவம் அந்த பிரசங்கத்திலே வந்தது. இந்த செய்தியல்ல, இந்த சம்பவம். அப்பொழுது கூட்டத்திலே இருந்த ஒரு சகோதரி, ஒரு ஆசிரியை, அவருடைய கணவன் அவர் ஊழியராய் இருக்கின்றார். அவர் அங்கே சிவகிரி என்கிற இடத்திலே ஒரு பெரிய திருச்சபையினுடைய பாஸ்டர் இன்னைக்கு எங்களுடைய ஒரு மிஸ்டரியை தாங்குறாங்க சிவகிரியிலே, பாஸ்டர் டேனியல் என்று சொல்லி. அவருடைய மனைவி அரசாங்க பள்ளியிலே அவர்கள் டீச்சராக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு போராட்டம். நீ ரிசைன் பண்ணிட்டு வா, ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை இந்த பணத்தை வச்சு ஊழியம் செய்யலாம். நல்ல திருச்சபை, நல்ல வசனத்தை கேட்க திருச்சபை, ரொம்ப வயசான மக்களாக இருப்பாங்க, வயசான அம்மாமாராக இருப்பாங்க, வசனத்தை கூர்ந்து ரொம்ப கவனிப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பச்சைமலைக்கு வந்திருந்தாங்க ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சபையில் பலமுறை நான் பிரசங்கித்திருக்கேன் கன்வென்ஷன் கூட்டத்தில். அந்த டீச்சர் அம்மா அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுக்கு முந்தின இரவிலே கர்த்தர் அவர்களை வெளிப்படுத்தியிருக்கிறார், நீ நிர்வாணியாய் இருக்கிறாய் என்று சொல்லி அவங்களுக்கு புரியலை. இந்த வசனம் அங்கே வார்த்தை வெளிப்பட்டது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுது. இனியும் நீ ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரலன்னு சொன்னா நீ நிர்வாணம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்ன அவங்களுக்கு தெரியாது. நான் என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொன்னேன். நான் எந்த ஊரில் படித்து ரட்சிக்கப்பட்டனோ, திருநெல்வேலி மாவட்டம் நல்லூர் என்கிற ஆலடிப்பட்டி என்கிற கிறிஸ்துவ கம்பன் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை பிறந்த ஊரில், அங்குள்ள ஆர்வனில் தான் நான் படித்து ரசிக்கப்பட்டேன். அப்போது அதே ஊரில் எனக்கு 2 வருஷம் ஜூனியராக அவங்களும் ஆர்வனில் படிச்சிருக்காங்க அந்த டீச்சர். உடனே என்னுடைய இந்த சாட்சியை கேட்ட உடனே அந்த கூட்டம் நடத்தின பாஸ்டர் அவர்களிடத்தில் உடனே ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் நேற்று தேவன் என்னோடு பேசினார். உடனடியாக அந்த கூட்டத்திலேயே நான் என்னுடைய ராஜ்யமா கடிதத்தை எழுத்தி ஊழியத்திற்காக நான் அர்ப்பணித்து விட்டேன், என்னை வந்து பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 100 அடி நீளமான 120 அடி நீளமான திருச்சபையை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய திருச்சபை இன்றைக்கு தேவன் பிரகாசிக்க வைத்துக் கொண்டிருக்கார். அருமையான சகோதரியும் அருமையான சகோதரனையும். ஹல்லேலூயா. இடையில சில நேரம் பேயும் உள்ள வரும். சவுலுக்கு பிடிக்க வச்சதே போல கோலியாத்தும் உள்ள வந்துருவான். ஆனா எதுக்குன்னா, இப்போ இங்க கடலுக்கு போறேன், அவன் மட்டும் போனா பரவாயில்ல, சாப்பிட வழி இல்லை, இதான் தெரியும். நீர் போயிட்டீரு, பரத்துக்கும் போயிட்டீரு, நாங்க எங்க போறது? பரத்துக்கு போறீரு, எங்க போறீரு? நாங்க கடலுக்கு போனா ஆண்டவர் தேடி வந்தாரையா. வந்து நமக்கு தெரியும் அந்த சம்பவம். நிர்வாணமாய் இருக்கிறான். கடைசியில கடற்கரைக்கு வந்த உடனே பிள்ளைகளே புசிக்க ஏதா இருக்கா, ஒன்றும் இல்லை, போடு வலைய தூக்கிட்டு வந்தான் மீனை, ஓ மீனையும் கொண்டு வா, அதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாத்துக்கும் நான் ஆயத்தப்படுத்தி
கறி நெருப்பு போட்டு வச்சிருக்கிற, சுட்டு வச்சிருக்கிற உணவை வச்சிருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, ஊழியர்களே, பிரதிபலிக்க தேவன் நம்மை. ஒரு அந்த நெருப்பு தணல் எண்ணெய்க்கும் அணையாது. இப்போ நெருப்பை கொளுத்தி போட்டால் ஒரு பேப்பரோ இல்லை விறகோ அதை அணைஞ்சிரும். ஆனால் ஒன்று அப்படி வைக்க விரும்பலை. தணலை கீழே மூட்டி உன்னை மேலோங்கி பிரதிபலிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காட்சியை பார்த்த யோவான், பேதுரு, யாக்கோபு கூட வந்தாங்களே, இன்னும் 2 பேர், தோமா, இன்னும் கூட 2 பேர் வந்தாங்களே, அன்றைக்கு பார்த்தவர்கள் தான் அதற்கு பின்பு பிரதிபலிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் தெரியாத பேதுரு, நிர்வாணமாய் இருந்த பேதுரு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெரியும், பிரசங்கிக்க 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 5ஆம் வசனம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த சகல தேசத்தாரில். போதும். சகலனா என்ன சொல்லுங்களேன். அப்ப இந்தியாவில இருந்து போயிருப்பாங்களோ? சொல்லுங்க. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அன்னைக்கு சாலமோன் காலத்திலேயே முசிறி என்கிறதான, இந்த முசிறி இல்லை, முசிறி என்கிறதான துறைமுகத்திலிருந்து சாலமோன் அரசனுக்கு குரங்குகள், மயில்கள் இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க. குரங்கு, மயில், தேனு இந்தியாவிலேருந்து தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா மயில் இந்தியாவில் தான், இந்தியாவில் இருந்து தான் மயில் மற்ற நாடுகளுக்கு பரவினது. அப்போ இப்போ அந்த முசிறி பட்டணம் அழிஞ்சிட்டு இப்போமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கொல்லம், கொடுங்காலூர் என்கிற இடம் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு பக்கத்தில் கண்டுபிடித்தா சொல்லுகிறார்கள். அன்றைக்கு அது தமிழ்நாடு. அன்றைக்கு தமிழ்நாடு. அந்த துறைமுகத்திற்கு தான் வந்து இந்த தோமா இறங்கினாராம். அங்கே கடற்கரையில் சந்தித்தாரா ஆண்டவர். தோமாவே, கறி நெருப்பு போட்டிருக்க உனக்கு, கடற்கரைக்கு மீன் பிடிக்க போனிய, முன்னாடி கறி நெருப்பு போட்டு சுட்டு வச்சிருக்க, எல்லாத்தையும் உனக்கு எல்லாம் உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். தோமாவே, இல்லை உங்க பேரை போட்டுக்கிடுங்க, இல்ல பேதுருவே, இல்ல யாரோ என்னமோ. இங்கே சகல தேசத்தில் இருந்தும் வந்தவர்கள். நான் நினைச்சேன் அப்படிதான், இந்தியாவில் இருந்தும் கேரளாவிலே எங்கேயும் இருந்து ஒரு கோஷ்டிகள் போயிருக்கலாம். யூதர்கள் வாழ்ந்ததாக இன்றைக்கும் வாழ்கின்றார்கள் என்று சொன்னார்கள். யூதர்கள் இப்பொழுது போய்விட்டார் என்று சொன்னார்கள், எர்ணாகுளம் பக்கத்திலே இருந்து. அப்போ அன்றைக்கு இங்கு வந்து அந்த சரித்திரம் உண்மை. ரோமாபுரிக்கும் இங்கே வணிகம் நடந்திருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. ரோமாபுரியில் ஆட்சி செய்த அரசனுடைய முத்திரை மோதிரம் இங்கே இப்பொழுது கிடைத்திருக்கின்றது அந்த இடத்துல, முசிறி என்ற இடத்துல, அந்த இடத்துல. அப்போ இந்தியாவில் இருந்து ஒரு கூட்டம் போயிருக்குமா, போயிருக்காதா? சொல்லுங்க, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்களா? பசி எடுத்துட்டா? அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஏன்னா புது வருஷத்தில் இது 14வது பிரசங்கம். தேதி 13 தான், நான் 14 பிரசங்கம் பண்றேன். நான் சோர்ந்தே போகல. ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் என்ன உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு. புரியுதா நான் சொல்றது? இந்தியாவிலிருந்து போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்களா? யாரோ உங்க தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தா யாராவது போயிருக்கலாம், அப்படித்தானே? ஏன்னா தமிழ்நாடு நினைக்குது. அங்கதான் வந்தாரா நம்ம தோமா. சரித்திரம் அப்படிதான் இருக்குது. முசிறி பட்டத்தில் வந்த துறைமுகத்துக்கு வந்தாருன்னு சரித்திரம் சொல்லுது. அப்போ இப்போ அந்நிய பாச அபிஷேகம் இறங்கிச்சுது. என் தலையை நீர் எண்ணெயால், என் தலையை நீர் எண்ணெயால், கையை வைங்களேன், தலைய நல்ல மேலே வைங்க, சைடில் வைக்க வேண்டாம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அடுத்த வார்த்தை என்னது? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பேதுருக்கு என்ன தெரியும்? நிர்வாணமா இருந்தானையா மீன் பிடிக்க. பார்த்தான் கரையிலே, ஆண்டவரை அங்கே பார்த்தான். கரையிலே அக்கினி, அந்த தணல் மூட்டப்பட்டிருந்து சாதாரணமாய் கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுக்கவில்லை. எரிகிற விறகாய் இருப்பதற்கல்ல, தணலை உன் வைக்க விரும்புகிறார் உனக்குள்ளதாக. அந்த தணல் என்றைக்கும் அணையாம, என்றைக்கும் அது இரும்பையும் உருக்கிறது மட்டுமல்ல, மனுஷனையும் உருக்கும் அக்கினி அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனையும் உருக்கும் அக்கினி. இப்போ பாருங்க, சாதாரணமாய் அல்ல, அங்கே நடந்ததான ஒரு காரியம். எல்லாரும் சகல தேசத்தாரும் கூடியிருந்தாங்களாம். தமிழ் பேசுகிறவனும் இருந்திருப்பான், மலையாளம் பேசுகிறவனும் இருப்பான். இந்தியாவில் யாரெல்லாம் போனதில்லை.
இப்போ அங்கே இவங்க பேசின பாச எல்லார் காதுலையும் ஒலிச்சுது. திடீர்னு ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி நடந்து நமக்கெல்லாம் தெரியும். இது பிரமித்தார்களாம். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை பிரதிபலிக்கும் பொழுது எல்லாரும் உன்னை கண்டு பிரமிக்க போறாங்க. ஐயா, ஒரு காரியம் நடக்க போறது, எல்லாரும் பிரதிபலிக்க போறாங்க உங்களை கண்டு. அடுத்தால ஒரு சம்பவம் நடந்தது, முடிக்க விரும்புகிறேன். நாளைக்கு தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். அடுத்தால இந்த வார்த்தை அங்க கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல கூடியிருப்பாங்க. 5000 பேருக்கு மேல அங்க கூடியிருப்பாங்க. கொஞ்சம் பேர் இல்லை. 41ஆம் வசனம் படிங்க, படிச்சு முடிக்கிற 41ஆம் வசனம் படிங்க. அதாவது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப 5000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்களா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க 3000 பேர், அப்படிதானே? இதுதான் வர சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும். ஆனா நடக்கல, நடக்க போகுது. அது நிர்வாணமா இருந்த பேதுருங்க இந்த இடத்துக்கு இருப்பாரு. தோமா எங்கேயும் பார்க்கலங்க. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சம்பவத்திலே அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சொல்லப்படுகிறதே. 5000 பேருக்கு மேல கூடி இருந்தவங்களுக்கு மைக் இருந்ததா அன்னைக்கு? சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு 200-300 பேர் 100 பேருனாலே அதுக்கு அப்படி மைக்கு இப்படி மைக்கு. அந்த மைக்கு சரியில்லைன்னா தொண்டை பிடிக்குது, உடனே பெரிய வீடியோ. அன்னைக்கு என்ன இருந்தது? கரண்ட் கிடையாது, மைக்கு கிடையாது. ஆனால் எல்லாரும் காதுலையும் ஒலிக்குது பேதுரு பிரசங்கம். அல்லேலூயா. இதாங்க புதிய பிரதிபலிப்பு. உன்னை குறித்து, உன் வசனத்திற்கு சாட்சியாக நீ நிற்பதை குறித்து, கர்த்தர் உன்மேல் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஆண்டவர் சொன்னாரே. இது சாதாரணமாய் அல்ல. 5000க்கு மேற்பட்டவர்களுக்கு எப்படியா பேதுருவின் வார்த்தை காதலை கேட்டிருக்கும் தெரியாது நமக்கு. ஆனா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? எப்படி அந்த வார்த்தையை கர்த்தர் கொண்டு சேர்ப்பார்? எப்படி அவர் கத்தி பேசுறாரு தெரியாது. பெரிய ஒரு கிரவுண்ட்ல பெரிய ஒரு கூட்டம், எங்கேயும் ஸ்பீக்கர் கிடையாது, எங்கேயும் ஒரு அங்கே வைத்திருக்கிறதா எங்கேயும் மெக்கபோன் கிடையாது. ஆனா ஆவியானவர் எல்லாரும் காதலையும் தொனிக்க வைக்கக்கூடும் என்று சொன்னால் இன்றைக்கு உன்னையும் என்னையும் பிரதிபலிக்க வைக்கக்கூடும். நல்ல கையில் தடிக்கிறதில் மையப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அது சாதாரணமாக அல்ல. என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ காரியங்களை என்னுடைய சாட்சியிலே சொல்ல முடியும். எத்தனையோ காரியங்களுடைய ஊழியத்திலே வட இந்திய காடுகளிலே நான் பார்த்து வருகிறேன். என் தேவனே உன் வார்த்தையை கொண்டு போகிறவர். அன்றைக்கு இதை பார்த்த தோமா அங்கிருந்து புறப்பட்டு இந்த இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலே பல ராஜ்யங்களை அவர் ஸ்தாபித்த தோமாவுடைய ஏக்கம் பெரும்புச்சி இன்னைக்கு நிறைவேறலைங்க. எப்படி போயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆவியானவர் கொண்டு போக முடியும் என்று சொன்னால் உங்களை என்னை அந்த அபிஷேகம் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சா வெளியே போகணும். அப்படிதானே? தண்ணீர் மேலே இருந்து ஒரு வாய்க்கா வழியா டேமில் இருந்து போனால் அது எங்கே போவோம்? வாய்க்காலில் கால்வாயில் போகிற தண்ணி, இறக்கத்தை பார்த்து போகிற தண்ணி எங்கே போவோம்? சொல்லுங்க வாய் திறந்து. எங்க? கடலுக்கா? எங்க போவோம்? என்ன செய்யும் தண்ணி? என்னங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். அந்த தண்ணி என்ன செய்யும்? வயலுக்கு போகும். வயலுக்கு தண்ணி போனால் வயலில் என்ன ஆகும்? விளைய செய்யும். 1 100 ஆகிடும். அப்படிதானே? சொல்லுங்களேன். 1 100 ஆகிடும், 100 1000 ஆகிடும், 1000 லட்சங்கள் ஆகிடும். இது சும்மா இருக்கல்ல. சும்மா இருக்கும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் இந்த திருச்சபை கொண்டு வரவில்லை. அங்கே தாவீது சொன்னாப்ல, ஒரு முகாந்திரம் இல்லையோ, ஒரு முகாந்திரம் இல்லையோ, நிர்வாணமாய் அறிவிலியாய் ஒன்றும் தெரியாதவனாய், படித்தானோ படிப்பறிவில்லையோ தெரியாது, ஒரே ஒரு பிரசங்கம் 5000 பேர்களுக்கு மேலே கூடியிருக்கலாம். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பெந்தேகோஸ்து திருவிழாவை அங்கே பெந்தேகோஸ்தால் பண்டிகையை அனுசரிப்பதற்காக அங்கே கூடியிருக்கிறார்கள். ஒருவேளை தமிழ் மொழியிலும் அங்கே பேசியிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை எல்லார் காதுகளுக்கும் போகிறது என்று சொன்னால் அங்கே தண்ணீர் புறப்பட்டு வருகிற அபிஷேகம், அங்கே
பாத்திரத்திலே நிரப்பப்படுகிற அந்த அபிஷேகம், என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிறது நிற்கிறது அல்ல, அது வழிஞ்சிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டே இருக்கும். இப்படி தான் கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அங்கே நிலத்துக்கு போகிற தண்ணி அது நிலம் மலடா இருக்காது. நிலத்துக்கு போகிற தண்ணி அது 1 100 1000 லட்சங்களும் கோடிகளாய் மாற்றப் போகிறது. இதுதான் பிரதிபலிக்கப் போகிறது. உன்னுடைய கை இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒரு தீர்க்கனாய் நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த ஆண்டிலே உன்னை கர்த்தர் பிரதிபலிக்க வைக்கும் முதல் காரியம், எனக்கு அது சாட்சியாக பாஸ்டர் அதை தெளிவாக இங்கே ஆராதனையில் இந்த வார்த்தை தம்பியோட பாஸ்டர் சொன்னாங்க. ஆண்டவர் உன்னுடைய கரங்களை இப்படி நீட்டும்படியான கரங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் பிரதிபலிக்க போகிறது. உன்னில் இருந்து ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. கர்த்தர் இந்த இடத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த முதல் நாள் கூட்டத்தில் இந்த ராத்திரி வேளையில் என கருமையான திருச்சபை மக்களே, கர்த்தருடைய ஊழியர்களே, இந்த கை எப்படி பாத்திரம் நிரம்பி வெளியே போனா அதை தண்ணி உடனே நிப்பாட்ட முடியாது. வெளியே திறந்து விடுற தண்ணியை நிப்பாட்ட முடியாது, போய்கிட்டே இருக்கும். ஒரு காட்டிலே ஒரு நிலத்திலே போய் எப்படி பிரதிபலிக்கிறதோ அதே போல தேவன் மாற்றப் போகிறார். நாளை தனது குறித்து விரிவாக நம்மிடத்தில் கர்த்தர் பேசுவார்.